ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் SBIPOக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ என் கையில் தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு மக்களே. மெயின்ஸோட பேட்டர்னில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது கொஞ்சம் நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வந்து IBPSPO SBIPOக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு SBIPO IBPSPOங்கிறப்ப நிறையா நியூ பேட்டர்ன் டிஐலாம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம எதிர்பாருங்கள் அந்த மாதிரி தான் வரும். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன் மக்களே. ஸோ நம்ம கிராஷ் கோர்ஸை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர்லாம் நமக்கு எப்படி இருக்கும், மெயின்ஸோட ப்ரிலிம்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே, பேட்டர்ன் அப்படியே தான் இருக்குது. நமக்கு ஒரு ஆறுதல் அளிக்கிற விஷயமா தான் இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு குவான்ஸில் வந்து 35 கொஸ்டின் 60 மார்க் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் வெறும் 50 மார்க் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏன் நல்ல விஷயம்தான். ஏன்னா நமக்கு எப்பயுமே குவான்ஸுங்கிறப்ப SBIPO ரொம்ப கொடூரமாக கேட்பான். ஆனால் இப்போ 60 மார்க்குன்னு இல்லாமல் 50 மார்க்குன்னு கம்மி பண்ணியிருக்கான். அதே மாதிரி கொஸ்டின்ஸையும் கம்மி பண்ணியிருக்கான். அதே 45 நிமிஷத்தில். ஓகே தானே மக்களே? 45 நிமிஷத்தில் நம்ம 35 கொஸ்டின் அடிக்கணும். இப்போ வெறும் 30 கொஸ்டின் தான். இது நமக்கு வந்து ஒரு ஆறுதல் அடிக்கிற விஷயமா தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ரீசனிங் 50 நிமிஷம் ஆக்கி அதை 40 கொஸ்டின் 50 மார்க் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ ரீசனிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 கொஸ்டினை ஏற்றி விட்டான். ஸோ பொதுவாக நமக்கு ரீசனிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க நிறையா பேர். இது நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் 35 கொஸ்டின் 40 மார்க். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் எப்பயுமே 50 கொஸ்டின் 50 மார்க் தான் இருக்கும். இப்போ 50 கொஸ்டின் 60 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் படித்து உங்கள் ஸ்கோரை ஏற்றிடலாம். ஸோ ஆப்டியோட வெயிட்டேஜை கம்மி பண்ணியிருக்கான். ரீசனிங்கும் தென் ஜென்ரல் அவேர்னஸோட வெயிட்டேஜை ஏற்றிருக்கான். ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கு, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பயும் போல இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் மக்களே. ஸோ இப்போதைக்கு இந்த சேஞ்சஸ் வந்து SBIPO நோட்டிஃபிகேஷனில் பண்ணியிருக்கான். எனக்கு ஒயிட் ஸ்க்ரீனில் தெரியலன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கொரீஸ் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் கணேஷ்குமார். ஸோ தேங்க்ஸ் மக்களே. பை பை.